ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக 8 பேரை கைது செய்து விசாரணை நடைபெற்று வருவதாக சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஷ்ரா கார்க் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த பின்னர் பேட்டி அளித்த அவர், கொலை சம்பவம் நடந்த வெறும் 4 மணி நேரத்தில் 8 நபர்களை கைது செய்திருப்பதாக தெரிவித்தார். செம்பியம் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த கொலையில் மர்டர் கேஸ் பொறுத்திருக்கும் முதல்கட்ட விசாரணையில் 8 சஸ்பெக்ட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கோம். முதல்கட்ட விசாரணையில் இந்த 8 சஸ்பெக்ட்ஸ்க்கு இப்போது இனிமேல் கொஞ்சம் விசாரிச்சுட்டு அவங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அடுத்த ஆக்ஷன் எடுக்கும். அதான் சொன்னேன்ல, முதல்கட்ட விசாரணையில் 8 பேர் நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கோம். 8 சஸ்பெக்ட்ஸ் பிடிச்சிருக்கோம், செக்யூர் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் டைம் ஆன பிறகு கொஞ்சம் கிளாரிட்டி வரும். என்ன மோட்டிவ், என்ன ரீசன், அதில் யார் யார் இன்வால்வ்டு, வேறு என்ன பின்னணி இருக்குது தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக தெரியப்படுத்தும். கண்டிப்பாக அதில் நடந்த மர்டரில் கரெக்டான ஆக்ஷன் போலீஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் 8 பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம். 4 மணி நேரத்தில் ஒரு 10 டீம் நாங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு வெறும் ஒரு 4 மணி நேரத்திலே ஒரு 8 பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம். அதனால் எக்ஸ்பீடிஷியஸ் ஆக்ஷன் இஸ் பீங் டேக்கன். ஃபாலோ செக்யூர் பண்ணியிருக்கோம். எப்படிங்க பேர் சொல்லிடுறேன், பேர் அப்புறமா சொல்கிறேன். இப்போ முதல்கட்ட விசாரணையால் ஏற்கனவே இவர் மேலே நிறைய த்ரெட்டன்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக வந்து ஒரு ரிப்போர்ட் போட்டதாகவும் அதை வந்து போலீஸ் சரியாக கண்டுக்கல அப்படின்னு விசாரிச்சுட்டு இது நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நாங்கள் விசாரிச்சுட்டு தக்க நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். அப்படி விசாரிச்சுட்டு ரைட். நன்றி. விசாரிச்சுட்டு இப்போ சொல்கிறேன், 8 பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம். இப்போ 8 10 12 கொஞ்சம் டைமில் விசாரிச்சுட்டு விசாரணை பண்ணால் தான் உங்களோட கரெக்டான தகவல் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியும். ரைட். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.